அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியிருக்கிறார். காலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட போது இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அந்த நடைபயிற்சியின் போது சந்தித்திருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் இப்படி எதிர்துரத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய சந்திப்பு எப்படி பார்க்கப்படும்? முதலமைச்சர் கடந்த வாரம் மருத்துவமனையில் திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னராக சனிக்கிழமை அவர் வீடு திரும்பினார். அவருக்கு ஆஞ்சியோ பரிசோதனையானது செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னராக அவர் யாரையும் சந்திக்கவில்லை. இன்று காலை தான் அவர் நடைபயிற்சிக்கும் சென்றிருக்கிறார். அந்த நடைபயிற்சி செல்வது அவர் வழக்கமாக அடையாறில் உள்ள பீஸ் பிசிக்கல் சொசைட்டி, அந்த அடையாறு ஆலமரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர் வழக்கமான நடைபயிற்சியில் ஈடுபடும் பொழுது சென்னைக்கு வரும்பொழுது அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் அந்த பகுதியில் நடைபயிற்சி செய்வது வழக்கம். அதனால் இருவரும் அந்த நடைபயிற்சி செல்லும் பொழுது ஒருவர் ஒரு 6:45 7 மணிக்குள் சந்தித்திருப்பார்கள் என்ற தகவல் இருக்கிறது. சந்திப்பின் போது முதலமைச்சரின் உடல்நிலையை குறித்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மரியாதை நிமித்தமாக அவரை விசாரிப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான புகைப்படத்தை தான் நன்றி சுபாஷ், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. சுபாஷ், இன்றைய தினம் ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களோட ஒரு சந்திப்பு நடத்துறார். அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் விளக்கம் அளிக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு நாளில் இந்த சந்திப்பு காலையில நடந்திருக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அது பற்றிய விவரங்கள் என்ன தெரிய வந்திருக்கு? இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் இருக்கு. இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது பொலிட்டிக்கலா பேசினாங்களா அப்படின்றத ரெண்டு தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் விளக்கம் கொடுத்தால்தான் நம்ம அதுல இருந்து அடுத்த கட்டமாக சொல்ல முடியும். தற்போது உள்ள நிலையில் இருவருமே சந்தித்திருக்கிறார்கள் என்பது உறுதியா இருக்கிறது. முதலமைச்சர் உடல்நலம் பற்றி பன்னீர்செல்வம் கேட்டறிந்ததாகவும் அது முதலமைச்சர் அவருக்கு செஞ்ச ப்ரொசீடிங்ஸ், அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் முறைகளை எல்லாம் சொன்னதாகவும் சொல்றாங்க. அதை தவிர்த்து அரசியல் ரீதியாக இதில் பார்க்க வேண்டும் என்றால் அவங்க சைட்ல இருந்து இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்றத சொன்னால் வழியே நம்மளால அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்து தற்போது அரசியல் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் தெரிகிறது. இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு மரியாதை நிமித்தமான அல்லது வழக்கமாக ஒரு நடைபயிற்சி செல்லக்கூடிய நிலையில நடைபெறக்கூடிய ஒரு சந்திப்புன்னு பார்க்கப்பட்டாலும் தற்போதைய அரசியல் சூழலிருந்து பன்னீர்செல்வத்தினுடைய நிலை, அவர் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு இல்லையா? ஏன்னா அவர் அவருடைய கூட்டணியிலேயே ஒதுக்கப்படுகிறாரா அல்லது பாஜக கூட்டணியில நீடிப்பாரா இப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருந்த நிலையில இப்படியான ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது தான் அடிப்படையில எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு தோன்றக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அரசியல் சூழலை பொறுத்து இது எப்படி மாறும் சுபாஷ்? இல்ல, அதாவது அரசியல் இந்த சந்திப்புகள் மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் தான் அரசியலில் அடிப்படை மாற்றங்களை உள்ளடக்கியது. அதுல மாற்று கருத்து முடியாது. இன்னைக்கு முதலமைச்சரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அவங்களும் மரியாதை நிமித்தமாக தான் சந்திச்சிருக்கதா சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது கூட்டணி சம்பந்தமாகவோ இல்ல அவர் பாஜகவில இருந்து வெளியேறி என்ன செய்ய போகிறார் என்பதற்கான ஒரு அடித்தளமாகவோ இப்பொழுதுக்கே அது பார்க்க முடியுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கு. தற்போது உள்ள சூழ்நிலையில இருவரும் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அதுவும் ஏர்லி மார்னிங்ல ஒரு பொது வெளியில இந்த சந்திப்பானது நடந்திருக்கிறதுனால அதில் ஒரு அரசியல் கலந்த ஒரு சந்திப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் பார்க்க வேண்டும். அடையாறுல நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதுதான் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. சுபாஷ், இப்போ இந்த சந்திப்பை தாண்டி முதலமைச்சர் இன்று தன்னுடைய தலைமைச் செயலக பணியை தொடங்கி இருக்கிறார். அதே போன்று ஆதரவாளர்களுடனான அந்த ஆலோசனையில் ஓபிஎஸ் ஈடுபட இருக்கிறார். கூட்டணி தொடர்பான கேள்விகள் ஒரு புறம் தமிழக அரசியல் களத்துல அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருக்கிறது. புது பிளேயரா விஜய் இருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில அரசியல் சார்ந்து பன்னீர்செல்வம் முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளும் என்னவாக இருக்கும்? பன்னீர்செல்வம் தற்போது அவர் அந்த சட்ட ரீதியான அதிமுக உரிமை கோரி வர்றதுனால அவர் ஒரு புது கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி நான் செய்ய மாட்டேன் என்று அவர் நமக்கும் 2 முறை பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்லி இருக்கிறார். அது
இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கிறார்களா இல்லையா, அப்படி இல்லை என்றால் எந்த கூட்டணிக்கு அவர்கள் செல்ல போகிறார்கள், அந்த கூட்டணியில் அவர்களுக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது, அவர்களது ஆதரவாளர்கள் விஜயுடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் ஓ பன்னீர்செல்வத்தின் நிலை உறுதியாக இதுவரை தெரியவில்லை. அதனால்தான் இன்னைக்கு ஆலோசனை கூட்டமே வச்சிருக்காரு. அவரோட கருத்தை மட்டும் சொல்லிவிட முடியாது, எல்லாருடைய கருத்தையும் தான் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் தற்போது இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பின்னர் அவருடைய நிலைப்பாடு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வரும் தேர்தல் களத்துல அந்த நிலைப்பாடு எதை நோக்கி இருக்க போகிறது, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தொடரப் போகிறாரா அல்லது கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறாரா அல்லது அதில் தனக்கான அதிருப்தியை வெளிப்படுத்த போகிறாரா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாமே சேர்ந்துதான் இன்றைய தினத்தில் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.